பாலஸ்தீனியர்களை தொடர்ந்து கைது செய்யும் இஸ்ரேல். ஒப்பந்த சிக்கலில் இஸ்ரேல் காசா நடக்கப் போவது என்ன? சூடானில் விமான விபத்து, 46 பேர் உயிரிழப்பு. ரஷ்யாவுடனான போர் குறித்து பேச்சுவார்த்தை, அமெரிக்காவிற்கு பயணம் செய்யும் உக்ரைன் அதிபர். சிங்கப்பூரில் இந்திய வம்சாவளியினருக்கு பிரம்படி தண்டனை விதிப்பு. பிரித்தானியாவில் வேலையிழக்கும் ஆயிரக்கணக்கானோர் வெளியான அதிர்ச்சி தகவல். கைதிகள் மற்றும் முன்னாள் கைதிகள் விவகார ஆணையம் மற்றும் பாலஸ்தீன கைதிகள் சங்கம் ஆகியவற்றின் கூட்டு அறிக்கையின்படி நேற்று மாலை முதல் இன்று காலை வரை ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரை முழுவதும் குழந்தைகள் மற்றும் முன்னாள் கைதிகள் உட்பட குறைந்தது 50 பாலஸ்தீனியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கெப்ரான், துல்கரிம், கல்ஹிலியா, நாப்லஸ், ரமல்லா, பெத்லஹேம், ஜெரிகோ மற்றும் துபாஸ் ஆகிய ஆளுநர் பகுதிகளில் கைதிகளும் கள விசாரணைகளும் நடந்ததாக கண்காணிப்பாளர்கள் தெரிவித்தனர். ஜெனின் மற்றும் துல்கரேமில் பெரிய அளவிலான ராணுவ ஊடுருவல்களின் ஒரு பகுதியாக இஸ்ரேலிய ராணுவம் டஜன் கணக்கான குடும்பங்களை பாதிக்கும் கைதிகள் மற்றும் கள விசாரணைகளில் முறையாக ஈடுபட்டுள்ளது என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீனியர்கள் தடுத்து வைக்கப்பட்டு பணிய கைதிகளாக வைக்கப்பட்டுள்ளதாகவும் உள்கட்டமைப்புகள் பரவலாக அளிக்கப்பட்ட நிலையில் வீடுகள் ராணுவ முகாம்களாக மாற்றப்பட்டதாகவும் கண்காணிப்பாளர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் காசாவில் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகளின் போது வீடுகளில் இழந்த குடும்பங்களுக்கான மொபைல் வீடுகள் மற்றும் தங்குமிடங்களில் நுழைய அனுமதிக்கப்பட வேண்டும் என்று ஒப்பந்தத்தின் முதற்கட்டம் கூறுகின்றது. இங்கு இடிந்து விழுந்த நிலப்பரப்புகளை காணலாம். குடியிருப்பு பகுதிகள் இடிபாடுகளாக குறைக்கப்பட்டுள்ளன. இப்போது குடும்பங்கள் தங்கள் அளிக்கப்பட்ட வீடுகளின் இடிபாடுகளுக்கு அருகில் திறந்த வெளியில் வசிக்கின்றனர். அவர்கள் உயிர் வாழ போராடி வருகின்றனர். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியவில்லை. இப்போது காசாவில் மறுகட்டமைப்பு முயற்சிகள் நடைபெறும் வரை அவர்களுக்கு சரியான தங்குமிடத்தை வழங்கும் நடமாடும் தங்குமிடங்களின் நுழைவுகளுக்காக அவர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள். இந்த நெருக்கடியை கட்டுப்படுத்த மத்தியஸ்தர்கள் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளையும் மீறி இந்த மனிதாபிமான தேவைகளை நிறைவேற்றுவதில் இஸ்ரேலிய தரப்பில் தற்போது குறிப்பிடத்தக்க அளவு உறுதிப்பாடு இல்லை என தகவல் வெளியாகியுள்ளது. சூடானில் ராணுவ விமானம் விழுந்து ஏற்பட்டு பயங்கர விபத்தில் 46 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 10 பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஓம்துர்மான் நகருக்கு கிழக்கே உள்ள வாடி சாயிட்னா ஏர்போர்ட்டில் இருந்து ஆண்டோனோவ் ஏர்கிராப்ட் நேற்று டேக்-ஆப் செய்யப்பட்டு வானில் பறந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் ஓம்துர்மானில் உள்ள கராரி மாவட்டத்தில் மக்கள் வசிக்கும் பகுதியில் வீடு ஒன்றின் மேல் விமானமானது மோதி வெடித்து விபத்துக்கு உள்ளானது. இந்த விபத்துக்கான காரணம் குறித்து தெரியவில்லை. இதில் விமானத்தில் பயணித்து ராணுவ வீரர்கள் மற்றும் வீடு உள்ள பகுதியில் இருந்து பொதுமக்கள் உட்பட 46 பேர் உயிரிழந்துள்ளதாக அரசு அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். நாளை மறுநாள் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ட்ரம்பை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் மேலும் தெரிய வருகையில் உக்ரைன் ரஷ்யா இடையே கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேல் போர் நடந்து வருகின்றது. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் அவர் தொலைபேசியில் பேசி ஆலோசனை நடத்தினார். இந்த நிலையில் நாளை மறுநாள் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ட்ரம்பை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இந்த நிலையில் ரஷ்யாவுடனான போரின் போது உக்ரைனுக்கு அளித்த உதவிகளுக்கு பதிலாக அந்த நாட்டின் அரிய வகை கனிமங்களை வெட்டி எடுக்கும் உரிமைகளை தங்களுக்கு காலவரையில்லாமல் அளிக்க வேண்டும் என ட்ரம்ப் வலியுறுத்தி வருகின்றார். இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்கா பயணம் மேற்கொண்டுள்ளதாகவும் இந்த நிலையில் இரு நாட்டு தலைவர்கள் ரஷ்யாவுடனான போர் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என கூறப்படுகின்றது. மேலும் அமெரிக்காவுடன் பொருளாதார கூட்டாண்மையை இறுதி செய்வதற்காக கனிம ஒப்பந்தத்தில் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியும் கையெழுத்திடுவார்கள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவிற்கு எதிரான போரில் அமெரிக்காவின் தொடர்ச்சியான ஆதரவை பெறுவதற்கும் ட்ரம்ப் நிர்வாகத்துடன் உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் நீண்டகால அமெரிக்க பாதுகாப்பு உறுதிப்பாட்டிற்கு வழிவகுக்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாகிய காற்று சுழற்சி தற்போது இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் 792 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுவதாக ஜாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், இது மேலும் மேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைக்கும் மழை எதிர்வரும் 3ஆம் தேதி வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளை முதல் மழை சற்று தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படும். அதேவேளை உருவாகியுள்ள காற்று சுழற்சி காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காற்று வேகமாக, குறிப்பாக மணிக்கு 30 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கரையோர பகுதிகளில் காற்று மணிக்கு 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இன்று முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதால் கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு செல்வதில் அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்படுகின்றனர். அதேவேளை எதிர்வரும் மார்ச் மாதத்தில் கணிசமான நாட்கள்
நாட்கள் மழையுடன் கூடிய நாட்களாகவே அமையும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியாவின் மருத்துவ அமைப்புகளில் ஒன்றான தேசிய சுகாதார சேவை அமைப்பில் பணியாற்றும் ஆயிரக்கணக்கானோரை வேலையிழக்க செய்யும் நடவடிக்கையில் பிரித்தானிய சுகாதார செயலரான வெஸ்ட்ரேட்டிங் இறங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தெரிய வருகையில் ஏற்கனவே இங்கிலாந்து NHS அமைப்பின் தலைவராக இருந்து அமண்டா பிரிச்சார்ட் வெஸ்ட்ரேட்டிங் கொடுத்து அழுத்தம் காரணமாக ராஜினாமா செய்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமண்டாவுக்கு பதிலாக அந்த பதவிக்கு சர் ஜிம் மெக்கி என்பவரை நியமிக்க உள்ளார் வெஸ். இந்த நிலையில் NHS அமைப்பின் புதிய யுகத்தை உருவாக்கியிருப்பதை இலக்காக கொண்டுள்ள வெஸ் அதற்காக அந்த அமைப்பை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர விரும்புகின்றார். ஆக இங்கிலாந்து NHS அமைப்பின் தலைவராக இருந்து அமண்டா பிரிச்சார்ட்டை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் வேலையிழக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்வெளி பயணத்தில் உள்ள தனது மகளின் பாதுகாப்பு குறித்து கவலை இல்லை என்று சுனிதா வில்லியம்ஸின் தாயார் கூறியுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் சுனிதா வில்லியம்ஸ் ஸ்புட்ச் வில்மோர் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ளனர். இந்த நிலையில் 6 மாதத்திற்கு மேலாக விண்வெளியில் உள்ள அவர்கள் நலமுடன் இருப்பதாக விரைவில் அவர்கள் பூமிக்கு திரும்புவார்கள் என்றும் நாசா குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் சுனிதா வில்லியம்ஸின் தாயார் மற்றும் குடும்பத்தினர் அவரது நீடிக்கப்பட்ட விண்வெளி பயணத்தின் மீதான நம்பிக்கை குறித்து பேசியுள்ளார். அந்த வகையில் தனது மகளை விண்வெளி பயணத்தில் பார்த்தது கௌரவமாக கருதுவதாக போனி பாண்ட்யா கூறியுள்ளார். அவர் சுனிதா வில்லியம்ஸின் பாதுகாப்பு குறித்து கூறுகையில், ஏற்கனவே அங்கு அவர் இருந்திருக்கின்றார். நாங்கள் இதற்கு பழகிவிட்டோம். நான் அவளை பற்றி கவலைப்படவில்லை. அவள் என்ன செய்கிறாள் என்று அவளுக்கு தெரியும். என் மகள் போன்ற விண்வெளி வீரர்கள் விண்வெளியில் இருப்பதற்கும் இவ்வளவு நீண்ட மற்றும் கடுமையான பணிகளை மேற்கொள்வதற்கும் பாக்கியவானாக உணர்கின்றார்கள். அவர்கள் இதை செய்வதை விரும்புகின்றார்கள். மேலும் இதுபோன்று ஒரு நீண்ட பாணியில் மேலே செல்ல அவர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு என்றார். விண்வெளி வீரர்களின் குடும்பத்தினரும் விண்வெளி பயணம் நீடிக்கப்பட்டது குறித்து எந்த துயரமோ பதட்டமோ இல்லாமல் உறுதியாக இருப்பதாக நியூயார்க் போஸ்ட் கூறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூரில் ஒருவர் பலியாக காரணமாக அமைந்த கலவரம் ஒன்றை ஏற்படுத்தியது தொடர்பில் இந்திய வம்சாவளியினர் 5 பேருக்கு பிரம்பிடி தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தெரிய வருகையில் ஸ்ரீதரன் இளங்கோவன், மனோஜ்குமார் வேலாயுதம், சசிகுமார் பக்கீர்சாமி, புதன்வில்லா கீத் பீட்டர் மற்றும் ராஜா ரிஷி என்பவர்களை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளவர்கள். அவர்களுக்கு குற்றத்தின் தீவிரத்திற்கு ஏற்ப 2 முதல் 3 ஆண்டுகள் சிறையும் பிரம்படியும் தண்டனையாக விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 2023 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி கான்கார்ட் ஹோட்டலில் உள்ள மதுபான விடுதியில் மேற்குறிப்பிட்டவர்கள் உட்பட சுமார் 10 பேர் மது அருந்திக் கொண்டிருந்த நிலையில் குறித்த மதுபான விடுதியில் முன்பு பவுன்சராக பணியாற்றியவரான முகமது இஸ்டாத் முகமது இஸ்மாயின் என்பவர் தனது திருமண அழைப்புதலை அந்த மதுபான விடுதி ஊழியர்களுக்கு கொடுப்பதற்காக தனது நண்பரான முகமது ஷாருஸ் நிசாம் ஒஸ்மான் என்பவருடன் விடுதி முன் காத்திருந்திருக்கின்றார். அப்போது இஸ்டாத்துக்கும் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இந்திய வம்சாவளியினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதமுற்று இஸ்டாத் கத்தியால் குத்தப்பட்டுள்ளார். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட இஸ்டாத் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் குற்றவாளிகளுக்கு இவ்வாறான தண்டனை வழங்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.